எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செம்ம சூப்பராக உண்மையான ஒரு கேக் செய்ய போகிறாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க, ஆனால் வேலையும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. செஞ்சு காட்டும் போது பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த நாளே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க. அது எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள் தேவைப்படுன்னு சொல்லிட்டு இதையே நீங்கள் கிறிஸ்மஸுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கூட நீங்கள் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாமா? என் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸு கரெக்டாக வந்து எப்படி எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி இதை செய்யுது, இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம மினி கேக்கு செய்யறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துங்க. அதில் வந்து 2 முட்டை வச்சுருக்கிறேன். அந்த 2 முட்டை இதில் போட்டுருங்க. 2 முட்டைக்கு வந்து ஒரு 1/2 கப்புங்க. இது மெஷர் கப்பு படி நான் எடுத்துருக்கேன். நான் 1/2 கப்பு வந்து 125 கிராம் இது எடுத்துங்க. நல்லா வாசனையாக இருக்கணும் இல்லைங்களா, முட்டையெல்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அதனால் வந்து ரோஸ் எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த பிறகு நான் 1 டீஸ்பூன் ஊற்றுறேன். இதில் வந்து நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வாசனைக்கு அவசரம். இப்போ பாருங்கள், நல்லா கலக்கிக்குங்க. நல்லா வந்து இந்த மிக்ஸ் அப்படியே வந்து இந்த சர்க்கரை இந்த முட்டையோடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் கலக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கிக்கிங்களேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியும், இந்த பாருங்கள் எந்த அளவு நம்ம வந்து தயிர் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். நல்ல லேயர் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க. ஏன்னா வந்து முழுசாக இருக்கக்கூடாது. இதில் வந்து நீங்கள் வந்து மிஷின் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து அதை கலக்கிக்கலாம். நீங்கள் நம்ம விஸ்க வச்சு தான் நம்ம கலக்கிறோம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து கலக்க கஷ்டமாக இருக்குதுன்னா பவுட்ரு சுகராக நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு சீக்கிரமாக மிக்சிங் ஆகிடும். ஓகேங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், இதில் ஒரு 1/4 கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயில் வாசனை இல்லாதது சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் சேர்த்துட்ட பிறகு 1 கப்பு வந்து மைதா மாவு எடுத்துங்க. இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி சல்லடையில் நல்லா வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வண்டு கண்டு ஏதாவது தூசி கீசி இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க. வந்துங்க ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இது சமையல் சோடா மாவுங்க. இது வந்து ஒரு ஆப்ப சோடா வந்து இது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதில் வந்துங்க ஒரு டேஸ்ட்டுக்கு நல்லா வந்து கஸ்டர்ட் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. ஸ்டோரில் கிடைக்கும். இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கலாங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க, வேறு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அவ்வளோ செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்லா க்ரன்ச்சு அது அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸு. நம்ம வந்து கடையில் கூட அந்த மாதிரி கிடைக்காதுங்க மினி கேக்கு. நம்ம வந்து நம்ம கடையில் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம், ஆனால் அந்த அளவு வந்து டேஸ்ட் இருக்காரு. இதே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ட்ரெண்டிங்காக இப்போயே செஞ்சு கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இப்போ வரப்போகிற கிறிஸ்மஸுக்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். மினி கேக்குங்க. இது கேக் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஊற்றி பண்ணனா முழு கேக்கு. அவ்வளோதான். இதில் பாருங்கள், குழந்தைங்க சாப்பிட்றனால வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ஹெல்த்துக்கு நல்லா இருக்கணும் இல்லைங்களா. நம்ம இந்த திராட்சையும் பிளாக் கலர் திராட்சையும் 2 திராட்சையும் இது உள்ளே போட்டுருங்க. இதை பாருங்கள், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாப்பிடும் போது பிள்ளைங்க வந்து அதை பிச்சு சாப்பிடும் போது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்துங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கேக் செய்யறதுக்கு மினி கேக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கப்பு எடுத்துக்கங்க. நான் ஒரு 3 கப்பு எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன கப்பு இருக்குது, இதுக்குன்னு போய் கடையில் வாங்காதீங்க. நம்ம தொட்டுக்க வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கப்பு இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதாவது நம்ம டிஃபன் பாக்ஸு கிண்ணம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இதில் வந்து அப்படியே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இது ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அப்படியே இந்த ப்ரெஷ்ஷில் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து மாவு வந்து மேலே பொங்கு வரும்போது வந்து கரெக்டாக வரும் அது. அதனால் ஃபுல்லாக அதை பாருங்கள், இது ஃபுல்லாக இது அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதையும் இதை பாருங்கள். ஏன்னா வந்து எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை இருந்தால் தான் அது அப்படியே கேக்கு வந்து நம்ம கையால் எடுக்கும் போது ஈஸியாக வரும். அதனால் எல்லாத்தையும் இப்படி போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு கப்பு எங்கள் வீட்டில் இருக்குதுங்க. அதனால் 3 கப்பு இப்போ இந்த 4 ஊற்றி வச்சிடலாம். இது மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துங்க. டம்ளர் எடுத்து இப்போ இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கேக் மாவு இதை எடுத்து அப்படியே அதில் ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், முக்கால் கிளாஸாக வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. இந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே போடுற மாதிரி அப்படியே பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம இப்போ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஊற்றி வச்சிடலாங்க. இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஊற்றும் போது இது அடியில் தங்கிடும் இல்லைங்களா, அதனால் இதை எடுத்து அப்படியே போட்டு விட்ருங்க, உள்ளே போட்டு விட்ருங்க. அப்போ தான் நம்ம வந்து கேக்கில் வந்து நல்லா வரும். ஊற்றணும். அதுக்கு மேலே இதை பாருங்கள், இந்த அளவு ஊற்றிடுங்க. ஏன்னா பொங்கி வரும்போது கீழே ஊற்றிடும். அதனால் வந்து இதை பாருங்கள், இந்த அளவு போதுங்க. எல்லாத்துலேயும் நம்ம முக்கா உங்களுக்கு ஊற்றிட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சிட்டோம். இப்போ 4 கப்பு ஊற்றி வச்சுருக்கிறத பாருங்கள்.
எனது 3 சின்ன கப்பு, ஒன்று ஓரளவு ஒரு பெரிய கப்பு. இதில் வந்து கொஞ்சம் வந்து மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. இதை பாருங்கள், உங்ககிட்ட என்ன நட்ஸு, ஏதாவது நட்ஸ் இருக்கிறது, பழங்கள் இருக்கிறத போட்டுக்குங்க. என்கிட்ட வந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து உலர் திராட்சை போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி உலர் திராட்சை உள்ளேயும் போட்டிருக்கிறேன். ஆனால் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், 4 கப்லேயும் வந்து நல்லா வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். நட்ஸு, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்டி டூட்டி எல்லாம் வந்து அது இருந்தாலும் அது போட்டுக்கோங்க. கலருக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்க பார்க்கும் போதே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இது கலர் கோஷம் தான் நான் போட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் கேக்குக்கு வந்து ஒரு இட்லி பானை வச்சுட்டாங்க. நான் இட்லி பானை தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா குக்கரில் வச்சு ஒரு 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நான் வந்து அடித்தட்டை வந்து நான் இட்லி பானையில் அடித்தட்டு வச்சுருக்கிறேன். அடித்தட்டில் எடுத்து ஒன்றா நம்ம அப்படியே மேலே வச்சிடலாம். இதை பாருங்கள், நான் வைக்கிற மாதிரி அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நல்லா வச்சுட்டேன் பாருங்கள். 4 கப்பையும் நான் வச்சுட்டேன். அப்படியே எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடிடுங்க. அப்படியே லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 25 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 25 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கேக் வச்சு. இப்போ பாருங்கள், செம சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கணுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. டூத் பிக் எடுத்து அப்படியே நடுவில் அப்படியே இதை பாருங்க, உங்கள் முன்னாடி இதை பாருங்க, அப்படியே குத்துற பாருங்கள். அப்படியே இதை பாருங்க, நடுவில் வரைக்கும் இதை பாருங்க, அடி வரைக்கும் போயிடுச்சுங்களா? அப்படியே மெதுவாக எடுங்க. அது வெந்துருச்சுன்னா அப்படியே மேலே ஒட்டுரும். இதை பாருங்க, ஒட்டலை பார்த்தீங்களா? இதை பாருங்க, இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்க, அப்படியே பாருங்க. இதை பாருங்க, ரவை கூட பாருங்க, ஒட்டலை பாருங்க. அதை உங்ககிட்டயே காட்டுறேன், நான் நல்லா காட்டுறேன் பாருங்க, கிட்டே காட்டுறேன் பாருங்க. நல்லா வெந்துருச்சுங்க. 25 நிமிஷம் போதுங்க கப் கேக்குக்கு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்க, செம்ம சூப்பராக வந்து இதை பாருங்க. நான் நம்ம காற்றுல, நம்ம ஃபேன் காற்றுல வந்து ஆறி போச்சுங்க. நம்ம எடுத்து இதை பாருங்க, இப்போ எடுத்து நான் ஒரு கப்பை எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதை பாருங்க, அப்படியே வந்து நைஃப்பில் வந்து இந்த ஓர பகுதியை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இந்த நைஃப் இருக்கு இல்லைங்களா? இந்த நைஃப்பில் வந்து அப்படியே ஓர பகுதியை வந்து இப்படி கட் பண்ணிவிடு, இப்படி நான் இது பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அப்படியே சூப்பராக வரும் பாருங்கள். எடுக்கிறேன் பாருங்கள். வாவ், எவ்வளோ அருமையாக பார்த்தீங்களா? கப் கேக் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ செம சூப்பராக. நம்ம வந்து பாருங்கள், நம்ம வந்து கடையில் விற்கிற மாதிரியே நம்ம வந்து போட்ட அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ இதாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அப்படியே எடுத்து நம்ம வந்து இப்போ இன்னொரு தட்டில் நம்ம அப்படியே எடுத்த பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அதே மாதிரி பாருங்கள், இதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த அப்படியே நைஃப்பில் வந்து இது பண்ணிவிடுங்க. இந்த ஓரத்தை மட்டும் அப்படியே எடுத்து விட்ருங்க. அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே அழகாக வரும் பாருங்கள். இதை பாருங்கள், வாவ், இதை பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக நல்லா கிண்டு போகாத அவ்வளோ அழகாக அருமையாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு பாருங்கள், நச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், செம சூப்பராக வந்து உங்கள் முன்னாடி வந்து கப் கேக் வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களாம் இந்த மாதிரி இது பாருங்கள், அந்த மேலே வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸோடு பார்த்துச்சுன்னா அதை வந்து குழந்தைங்க வந்து அப்படியே சின்ன கப்பாக இருக்குது சொல்லிட்டு, ஐயோ சூப்பராக இருக்குது அம்மா, எனக்கு கொடுமான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கேட்பாங்க. ஏன்னா பிள்ளைங்க சந்தோஷமாக இல்லை, அந்த சந்தோஷம் தானேங்க நம்ம சந்தோஷம். அதனால தானேங்க நம்ம செய்ய போகிறோம். அதனால் வந்து நம்ம வந்து கிறிஸ்மஸ் கூட இதை நீங்கள் செய்யலாம். கப் கேக் வந்து இதே மாதிரி ஒரு கிண்ணம், நம்ம வீட்டில் இருக்க கிண்ணத்தை, அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுற கிண்ணத்தை கூட நம்ம வச்சு குழந்தைங்களுக்கோசரம் வந்து இந்த கேக் வச்சு நம்ம வந்து பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், உங்கள் முன்னாடி வந்து ஒரு கப்பு கேக்கை வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. இந்த பாருங்கள், பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள், அப்பா வா, பாருங்கள் எவ்வளோ, இது பாருங்கள் அப்பா எவ்வளோ சாஃப்டாக. அதை பாருங்கள், அந்த நட்ஸோடு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நானும் இதையும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கேக். இதை பாருங்கள், இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் எவ்வளோ, இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா?
இந்த கேக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கேக்குக்கு ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு சண்டே டைமில் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்ல சுவையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக அதை பாருங்கள். அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். கேக்கு நல்லா உள்ளே வெந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் போடுற வீடியோஸ் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லியும் வரும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அலமையில். நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோட புது ரெசிபியோடு நான் சந்திக்க வரேன். விடைபெறுகிறேன். ஓகே தென் பாய்.